கர்த்தரோட நாம் மகிமைப்படட்டும். ஆண்டவரோட பெரிதான கிருபையினால இந்த நாள் வந்து ரொம்பவே ஒரு ஆசீர்வாதமான நாள் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பிரதர் உங்களோட ஃபுல் டெஸ்டிமனி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த நாளில் கூட இந்த ஜே மீடியான்ற யூடியூப் சேனலில் என்னுடைய முழு நான் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தேன்ற முழு டெஸ்டிமனியையும் நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம், ஏன்னா நான் பேசினா 5 நிமிஷத்தில் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ என்னை எப்படி சால்வேஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்தாருன்னு நான் அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் சொல்ல போகிறேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவரை நாங்கள் கேத்லிக், நாங்கள் ஆர்சியில் தான் நாங்கள் சர்ச் போவோம். முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சிலை வழிபாடு ரொம்பவே இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார்ல, என்ன அன்றி உனக்கு வேறு எந்த தெய்வமும் வேணாம், ஆனால் இயேசு மட்டும்தான் நமக்காக உயிரையும் ரத்தத்தையும் கொடுத்தாரு. ஆனால் அங்கே நிறைய ஜீசஸோட மதரை அவங்கள எல்லாரும் நம்ம கனம் பண்ணணும், பட் அவங்க காட் கிடையாது. ஸோ அப்படின்ற ஒரு உணர்வை எங்கள் தகப்பனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். என்னோட அப்பாலாம் பாஸ்ட் கிடையாது, சரிங்களா? ஸோ எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே நாங்கள் ஆர்சி கேத்லிக்கில் நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அப்பா என்ன பண்ணார்னா, நம்ம ஆவிக்குரிய சபைக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாருமே போனோம், குடும்பமாக போனோம். பட் அவங்க என்ன பாடுறாங்கன்னு புரியலை, என்ன செய்தி கொடுக்குறாங்கன்னு எதுவுமே புரியலை. போய் உட்காந்து பட் அந்த மியூசிக் வாசிக்கிறவங்கள சைடை அப்படியே நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு என்ன அறியாமல் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் பேக்ரவுண்ட் பாஸ்ட் பேக்ரவுண்ட் கிடையாது, மியூசிக்னால் என்னன்னு தெரியாது. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. நான் சில நேரத்தில் சர்ச்சுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் அப்பாவே ரொம்ப கோவப்பட்டுருவார். அப்பாவுக்கு ரொம்ப ஆண்டவரோட அன்பை இன்னும் அதிகமாக அப்பா உணர ஆரம்பித்தார். அப்போ கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான், அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாருமே சபைக்கு போக ஆரம்பித்தோம். அப்போ போக ஆரம்பிக்க இந்த மியூசிக்குமே மேலே நமக்கு ஒரு பெரிய ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. சொல்லி கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க. சர்ச்சில் சின்ன சின்ன வேலைகள் பார்க்க ஆரம்பித்தோம். பாஸ்ட்டுக்கு உதவியாக இருக்க ஆரம்பித்தோம். இப்படியே நாட்கள் போகுது. இங்கே பாருங்கள், ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச திட்டம் என்னன்னு நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்தா கூட நம்மளால் யோசிக்கவே முடியாது. 17 வயசில் நான் முழு நேர ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த பெரிய ஸ்ட்ரகிள்ஸ், இந்த 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் பிறந்த பையன்தான். அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அண்ணனும் பேப்பர் போட போவோம். பேப்பர் போட்டுட்டு நான் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தேன். 11 o'clock ஹோட்டல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9 o'clockலேருந்து 10:30 வரைக்கும் ஒரு அக்கா வந்து பாத்திரம் கழுவுவாங்க. அந்த பாத்திரத்தை அவங்க வாஷ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு மந்த்லி இன்கம். ஒரு நாள் அந்த அக்காவால் வர முடியல, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. நான் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். அப்போ ஓனர் கேட்டாங்க, நீ இதை பார்த்துக்கிறியா, உனக்கு இதில் இன்னும் ஒரு சேலரி கிடைக்கணும்னு. நானும் அந்த சேலரிக்காக இந்த 9 to 10:30 வரைக்கும் அந்த வேலை, அந்த 1.5 மணி நேரம், மறுபடியும் வீட்டுக்கு போய் ஒரு 1/2 hourல குளிச்சுட்டு மறுபடியும் ஹோட்டல் வேலை. காலையில் 11க்கு ஆரம்பிக்கிறது, நைட்டு 11, மறுபடியும் காலையில் பேப்பர் போடுறது. இதுதான் இந்த ஸ்டீஃபனோட வாழ்க்கை. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. எங்கள் சர்ச்சுக்கு சண்டே நாங்கள் போயிடுவோம். இப்போ வர்ற கெஸ்டெல்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, அதாவது பிரசங்கம் பண்ணுற வர்றவங்கெல்லாம் நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் ஜெபம் பண்ண போவோம், அம்மா, அப்பா, நான், அண்ணன். அப்போ சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பாஸ்டர்ஸ் இந்த பையனை ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, அப்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஊழியம்னா என்னன்னு கூட தெரியாது. அப்போ நாங்கள் மனசில் எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ணுறாங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய பயம். எல்லா அம்மாவும் என்ன நினைப்பாங்க, நல்லா படித்து வேலைக்கு போய் அவன் குடும்பத்தை அவன் பார்க்கணுன்ற மாதிரி. பட் இந்த ஊழியம் இவனுக்கு எப்படி பணம் கிடைக்கும், எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுவான், எப்படி சர்வே பண்ணுவான் இந்த சோசியலில் அப்படின்ற பட்சத்தில் நிறைய கேள்வி அவங்களுக்கு. அப்போ அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஊழியத்துக்கு உனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, நீ நல்லா படித்து உன் வேலையை பாருன்னு சொன்னாங்க. நமக்கு படிப்பும் அதிக அளவில் நமக்கு வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா 12th நான் படிக்கிறேன், வேலை பார்த்துட்டே தானே படிக்கிறேன். 12th முடியுது. அப்போ எங்கள் அம்மாவோட ஃபோர்ஸ், நீ படித்து ஆகணும், நீ ஊழியத்துக்கு எந்த விதமான நமக்கு தகுதி இல்லை, நம்ம குடும்பத்துக்கு தகுதி இல்லைன்னு சொன்னோன்னே நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் போய் நான் வந்து என்னோட அந்த படிப்பை நான் கண்டினியூ பண்ணுறேன். என்னால் கண்டினியூ பண்ண முடியல. 2 மாதம் கூட காலேஜுக்கு கூட ஒழுங்காக போக முடியல. அப்போது ஆண்டவர் என் மேலே வச்ச திட்டம் எனக்கு புரியுது. நான் அப்படியே வீட்டுக்கு வந்தேன். அப்போது நான் ப்ரே பண்ணுறேன், ஆண்டவரே நீங்கள் என் மேலே என்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. 12th நீங்கள் சில பாஸ்டர்ஸ் மூலமாக சொன்னீங்கல்ல, நான் உன்னை ஊழியத்துக்கு அழைப்பேன். பட் இந்த ஸ்டீஃபனோட வாழ்க்கை என்ன, காலைல பேப்பர் போடுறது, பாத்திரம் வாஷ் பண்ணுறது, அப்புறம் அந்த 11 to 11 வரைக்கும் ஒர்க் பண்ணுறது, இதுதானே அவனோட ஒர்க்குன்னு சொல்லி இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கடையுமே நான் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஜவுளி கடையில் வேலைக்கு சேர்த்துட்டாங்க. எங்கள் குடும்பம் அப்போ ரொம்ப கடன் பிரச்சனையில் இருந்தாங்க. எங்கள் அண்ணன் ஒரு சைடு வேலை பார்க்குறாங்க, நான் ஒரு சைடு வேலை பார்க்குறேன். அப்போது ஒரு நாள் நான் ஜவுளி கடையில் வேலை பார்க்கும்போது ஷர்ட்டை எடுத்து 2 நாள் சூப்பராக காமிச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த 3ஆவது நாள் அவங்க ஓனர் வந்திருந்தாங்க போல். ஓனர் ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்கார். எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குதான்னு பார்த்துட்டு இருக்கார். அப்போ தீபாவளி சீசன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஷர்ட்டை எடுத்து காமிக்கும் போது அந்த சட்டை என்ன அறியாமலே என் கையை தவறி கீழே விழுந்துருச்சு. அதை அந்த ஓனர் பார்த்துட்டு அவனை வெளியே கூப்பிடுன்னு சொல்லிட்டு கதவை திறக்க வைக்கிற ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டாங்க. தீபாவளின்னா உங்களுக்கே தெரியும்ல, நிறைய கூட்டம். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, கதவை திறந்துட்டு வெல்கம் சார் அப்படின்னு சொல்லணும்.
அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகும்போது தேங்க்யூ சார்னு சொல்லணும். ஸோ இதுதான் ஸ்டீஃபனோட வேலை. எத்தனை வருஷம், 2 வருஷமாக இதை தான் பார்க்குறேன். அப்போ நிறைய பாசஸ் வந்து சொல்லும் போது கோவம் வரும். என்னடா ஆண்டவர் என் மேலே திட்ட வச்சிருக்கேன்றாரு, என் மேலே பெரிய அழைப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என்னடா நான் ஒரு கடையில் வேலை பார்த்தேன், பாத்திரம் வாஷ் பண்ணேன், பேப்பர் போட்டேன், அந்த ஹோட்டலில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்து என்னடா ஒரு ஜவுளி கடையில் கதவு திறந்துட்டு, நான் எந்த ஒரு வேலையும் நான் இழிவாக நான் சொல்லலை. பட் என் மேலேயே அழைப்பு இருக்குது, என் மேலேயா திட்டம் இருக்குது, என் மேலேயா ஊழியத்தில் அழைப்பு இருக்குன்னு சொல்லி என்ன அறியாமல் நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் யோசிக்கலாம், இதே மாதிரி தான் பிரதர் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேங்க, ஹிஸ்ட்ரியவே ஆண்டவர் மாற்றிடுவார். நீங்கள் கொஞ்சத்தில், அதாவது உங்களுக்குன்னு ஒரு நாள் வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார். இந்த ஒரு வசனம் கூட இருக்குது, நட ஒரு காலம் உண்டு, நட்டது பிடுங்க ஒரு காலம் உண்டு. கர்த்தர் இப்போ வரைக்கும் உங்களுக்காக காத்திருக்கிறார், ரைட்? அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அந்த வேலை பார்த்துட்டும் சின்ன சின்ன டைமில் அந்த ட்ராக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அது எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு. மாமாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப மாமா கோவமாக எங்கள் வீட்டுக்கு வந்தார், எங்கள் ஆச்சி வீட்டுக்கு வந்தார். வந்து பயங்கரமாக என்னை திட்டினார். நீ என்ன ஊழியத்துக்கு போகிறேன்னு, வேலையை ஒழுங்காக பாரு, படிக்கிற வழியை பாரு முதன்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. ஆர்சி கேத்தலிக் பேக்ரவுண்ட் தான், இயேசு மேலே அவ்வளோ அன்பு அவ்வளோ பிணைப்புலாம் இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் நான் எதுவுமே சொல்ல முடியல, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கேன். ஆனால் அவங்க திட்டுற அந்த மோசமான அந்த வேர்ட்ஸ் என் இருதயத்தை ரொம்ப உடச்சிருச்சு. அப்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ உழைச்சி சம்பாதி, நீ ஊழியத்துக்கு போய் நீ இப்படிலாம் சம்பாதிக்கலாமான்னு ரொம்ப மோசமான வேர்ட்லாம் விட்டார் 17 வயசில். அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், இதெல்லாம் நமக்கு சரி வராது. இனிமேல் ஏசப்பாவை நமக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்சதோடு வச்சுக்குவோம், அவருக்குன்னு நம்ம எந்த வேலையும் செய்ய வேணான்னு சொல்லிட்டு, நமக்கு இருக்கிற வேலை படிக்க முடிஞ்சால் படிப்போம், இல்லைன்னா நமக்கு கிடைக்கிற வேலையை நமக்கு தகுதி மேலே பார்த்துட்டு நம்ம இருந்துக்கலான்ட்டு எனக்குள்ள ஒரு மைண்ட். அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு, ஆனால் மாமா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் இருதயத்தில் ஆழமாக பதியுது. என்னடா நம்ம தப்பு பண்ணலையே, நம்ம ட்ரிங்க்ஸ் அடிக்கலையே, நம்ம தவறான வழிக்கு போகலையே, ஏசப்பா ரொம்ப நல்லவர்னு ஒரு ரோட்டில் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அது ஆண்டவரோட வேலையை சில டைம்ஸ் போய் சில சர்ச்சுக்கு போய் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அது பிடிக்கலையான்னு சொல்லிட்டு பயங்கரமான எனக்குள்ள ஒரு கொஸ்டின். ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு நான் எல்லாரும் என்ன ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரேன், என்னை பயன்படுத்துங்க. ஆனால் இந்த ஸ்டீஃபன் என்ன ஜெபம் பண்ணுறான்னா, நான் இனிமேல் ஊழியத்துக்கே போக மாட்டேன், ஏசுன்னு நான் ட்ராக்ஸை எடுக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் மாமா என்னை பயங்கரமாக திட்டாங்க, நான் என்னை உருப்படியாக வேலை பாருன்னு சொல்லிட்டாங்க, இது வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு. அப்போது எனக்கு பைபிள் தெரியாது, அதிக ப்ரேயர் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், இனிமேல் நான் ஊழியத்துக்கு போகலாம் ஆண்டவரே, சண்டே சர்ச்சுக்கு போவேன், என் வேலையை பார்ப்பேன், என்னுடைய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் பெயரளவு கிறிஸ்தவ வாழ்க்கை போல் இருந்தால் போதும்னு என் மைண்டில் நான் டிசிஷன் எடுக்கிறேன். ஆனால் கேட்ட ஆண்டவர் உண்மையிலேயே சொல்கிறேன், எல்லார் மேலேயுமே ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கார். அதை ஸ்பாயில் பண்ணுறதும் இல்லை அதை கையில் எடுத்து என்னால் முடியும், என் கூட ஆண்டவர் இருக்கான்னு சொல்லி ஒரு தைரியமாக நம்ம மூவ் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸ்பாயில் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ அன்றைக்கி நான் என் ஊழியத்தை வேணாம்னு சொல்லிட்டு நான் தூங்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் நைட்டு ஒரு 1 ஒரு 1 மணிக்கு என்ன அறியாமலேயே ஒரு அழுகிற சத்தம், பயங்கரமான அழுகிற சத்தம். இது நிறைய பேர் கேட்டுக்கலாம், இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்கப்பா, நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இதை பரலோகத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி ஸ்க்ரீன் போட்டு காட்டுவார். நான் சொல்கிறது உண்மை, நான் பொய் சொல்லி எனக்கு இதை எந்த விதமான ஆதாயமும் கிடையாது. அப்போ பயங்கரமான அழுகிற சத்தம், திஸ் இஸ் நாட் ட்ரீம் கிடையாது, கனவு கிடையாது. அப்போ நான் வெளியில் போய் பார்க்குறேன், ஒரு அம்மா, ஒரு 35 வயசுலேருந்து ஒரு 40 வயசு அந்த அம்மாவுக்கு இருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கரமாக நெஞ்சில் அடிச்சுட்டு தேம்பி 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 அழுகுறாங்க. அழுக முடியாத அளவுக்கு அழுகுறாங்க, அடிக்க முடியாத அளவுக்கு நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த படியில் கீழே இறங்கி போய் அந்த எக்ஸைஸில் இருக்கிற அந்த விண்டோவில் நான் போய் பார்க்குறேன். அம்மாவுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்கும்போது அவங்க எங்கள் வீட்டுக்கு மறுபடியும் பயங்கரமாக நெஞ்சில் அடிச்சுட்டு, ஐயா என் பிள்ளையை காணோம், ஐயா என் பிள்ளையை கண்டுபிடிச்சேன்னா நீ கொடுத்துரு, நான் உன்னை ரொம்ப நம்புகிறேன். நான் நினச்சேன் அந்த அம்மா பைத்தியக்கார அம்மா போல், அந்த பிள்ளையை காணோம்னு சொல்லி பயங்கரமாக முகத்தெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக வச்சுட்டு, முடியெல்லாம் சரியில்லை, ட்ரெஸ்ஸு சரியில்லை, அப்படி அவளை நிலைமையில நின்று உண்மையிலேயே தன்னோட 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைய எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேடுற மாதிரி அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ வேதனை இருந்துச்சு. அதை நான் படியில் ஏறி என்ன அறியாமல் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே உங்களுக்கு பிள்ளையை காணுமா, எப்படியாவது சரி பண்ணிடுங்க ஆண்டவரேன்னு என்ன அறியாமல் ஜெபம் வருது. அப்போ எனக்குள்ளேருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அது வேற அம்மா இல்லைப்பா, நான் தான் உன்னை பார்க்க அந்த சாயலில் வந்தேன். நல்லா கவனிங்க, நான் தான் உன்னை பார்க்க அந்த சாயலில் வந்தேன். என் இருதயமே ரொம்ப உடஞ்சிச்சு. ஏன்னா நான் இயேசுவை ஒரு பெரிய ஒரு ராஜாவாக ஒரு குதிரையில் வர மாதிரி நான் பார்க்கல, ஒரு தேம்பி தேம்பி அழுத நெஞ்சில் அடித்த அம்மாவை நான் பார்க்கும்போது, சரி நீங்கள் ஏன் ஆண்டவர் என்னை பார்க்க வந்தீங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா பால்கனியில் போய் நான் பார்க்குறேன், அந்த அம்மாவை ஆளையே காணோம். பிரதர் இது நம்புகிற மாதிரியே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், பட் என் லைஃப்பில் நடந்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் நம்பணும்னு நான் சொல்லலை, நீங்கள் நம்ப வேணான்னு நான் சொல்லலை. பட் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவை போய் பார்க்கும்போது இல்லை, அதே பால்கனியில் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது சில கொஸ்டின்ஸ் ஆண்டவர் என்கிட்ட இருதயத்தில் உணர்த்தி பேசுகிறார். அதெல்லாம்
எல்லாம் சரியாக இருந்துச்சு. என்னது அந்த அம்மா ஏன் வந்தாங்க? என் பிள்ளையை காணோம். யோவான் 1 அதிகாரத்தில் அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜனம் ஏன் மூலமாக உண்டானாங்க? என்னை அறியலை. இந்த உலகம் ஏன் மூலமாக உண்டாச்சு? என்னை அறியலை அப்படின்னு சொல்லி பயங்கரமான வேதனை உள்ள வார்த்தைகள் அந்த வசனத்தில் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு 2 பிள்ளை இருக்குப்பா. ஒரு பிள்ளை விளையாடும் போது எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு. நீ என்ன பண்ண ஆரம்பிப்ப? ஃபர்ஸ்ட் அதுக்குள்ளேயே தேடுவ, அப்புறம் சாப்பிட முடியாத உன்னால தூரத்தில் போய் தேடுவ, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுவ, பஸ் ஸ்டாண்டாக தேடுவ. உனக்கு அடுத்து என்ன பண்ணுன்னு உனக்கே தெரியாது. உண்மைங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே பிள்ளைங்க இருக்கு. நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். உங்களால் சாப்பிடவே முடியாது. இப்போ என்கிட்ட ஆண்டவர் சொன்னது, 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை காணும்னாலே அவ்வளோ வேதனை, அவ்வளோ பரிதாபம் இருக்கும்னா, உயிரை கொடுத்த ஆண்டவர் எனக்கு எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும்னு சொல்லி கிளியராக ஆண்டவர் பேசுறாரு. ஆனால் அன்னைக்கு மாமாவோட சத்தம் ஞாபகத்துக்கு வரல. அந்த ஆண்டவர் அழுதவும், அந்த நெஞ்சில் அடிச்சுட்டு அழுத அந்த காட்சி மட்டுமே நைட்டு ஃபுல்லாக மைண்ட் இருக்கு. அன்றைக்கி நான் ஜோம் பண்ணேன். எங்கள் வீட்டில் ஒரு சேர் இருக்குது, 4 கால். அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 2 காலை பிடிச்சி நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, இனிமேல் யார் என்னை தடுத்தாலும், யார் என்னை திட்டினாலும் நான் போகிறேன் ஆண்டவரே, என் வேலையும் பார்த்து நான் ஊழியமும் செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ண என் வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் மாற ஆரம்பிச்சு. ஒரு நாள் அதே மாமா வந்தார், திட்டினார். அப்போ எங்கள் மாமாட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். ரொம்ப நாட்களாக அமைதியாக இருந்த அந்த ஸ்டீஃபன் அந்த நாளில் ஒரு கேள்வி கேட்குறேன். மாமா, உங்கள் பிள்ளையே காணும் மாமா, 3 பிள்ளையில் ஒரு பிள்ளை தொலைஞ்சு போச்சு, என்ன மாமா பண்ணுவீங்கன்னும் போது அவர் சொன்ன பதில், என் பிள்ளை ஏன் தொலைய போகுதுன்னு கேட்குறாரு. இல்லை, தொலைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, இல்லை எப்படினாலும் தேடி கண்டுபிடிப்பேன். ஆமாம், இயேசுவோட பிள்ளைகள் நிறைய பேரை காணும். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு எனக்கு வயசு 22. இதே 22 வயசில் எத்தனையோ பேர் ட்ரிங்க்ஸ்லையும் விபச்சாரத்துலையும் ஏதோ ஒரு அடிக்ஷன்ஸில் ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க. ஐயா, இன்னைக்கு அது என் பிள்ளைன்னா என்னால் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு வர முடியாது. அவனை எப்படியாவது தோளில் தூக்கி போட்டு வீட்டில் யாருக்கும் தெரியாமல், அவன் மேலே அவமானம் வந்துடாமல், அவனை யாரும் தப்பாக பேசிடாமல் மறைச்சி என்னென்ன பண்ணுவோம் தான் பிள்ளைக்காக. இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்களேன். இதே நம்ம 22 வயசு, ஒருவேளை வாலிபர்கள் நீங்கள் பார்க்கலாம், பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிறேனே, இன்றைக்கி நம்மளை மட்டும் பரலோகத்தில் சேர்த்துட்டு பல ஜனங்களை எப்படிங்க நரகத்தில் போடுவார்? 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை, ஒத்த பிள்ளையே காணணும்னோனையும் இதயமே துடிக்குது. இன்னைக்கு ஒரு வலி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக இருக்குது. என் பிள்ளையை காணும். கடைசியில் அவங்கள பாருங்களேன், நிறைய பிள்ளைகள் காணாமல் போன அம்மாக்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் படிக்கும்போது அவங்க பைத்தியமாகவும் இருந்து இறந்தே போயிட்டாங்க. அந்த பிள்ளை மேலே அவ்வளோ பாசம். 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை மேலே அவ்வளோ பாசம்னா, அதாவது சரீரத்திலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா ரத்தத்தையும் கொடுத்தவர் எவ்வளோ அன்பு செலுத்தியிருப்பார். இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்களேன். அதான் பால் சொல்கிறார் பைபிளில், சுவிசேஷம் எல்லாருமேலும் விழுந்த கடமை. அன்னைக்கு நான் எங்கள் மாமாட்ட தைரியமாக நான் சொல்லிட்டு மறுபடியும் அந்த ட்ராக்ஸ் எடுத்துட்டு, நான் மதுரையில் நான் பிறந்தேன். அந்த பெரியார் நிறையம், தெப்பக்குளம், அந்த முனிச்சாலை, எல்லா இடத்துக்கும் அந்த ஹிந்துஸ் டெம்பிள் இருக்கும், நிறைய இடம். தெப்பக்குளத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. தைரியமாக கொடுக்க ஆரம்பிச்சு. என்ன துணிச்சல் தெரியல, என்ன தைரியம் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஒரு சட்டை காலரை பிடிச்சி யாரா நீன்னு கேட்டதே இல்லைங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், கேட்டாலும் சரி அடித்தாலும் சரி நமக்காக ஆண்டவர் எல்லாமே செஞ்சுட்டார். இன்னைக்கு நான் ஒரு புது சட்டை வாங்கினா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், ஒரு பிராண்டடான ஒரு திங்ஸ் வாங்கிட்டேன்னா எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, அந்த பாஸ்ட்டு கொடுத்தாரு, என்னென்ன நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு உயிரையே கொடுத்துருக்காரு. எத்தனை பேருக்கு நம்ம இயேசுவை பற்றி சொல்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்களேன். இதே சோசியல் மீடியா பவுல் கிட்ட இருந்துருந்துச்சு, பீட்டர் கிட்ட இருந்துருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக செயல்பட்டுருப்பாங்க. இன்றைக்கி அந்த சோசியல் மீடியாவை, இன்றைக்கி அந்த வாட்ஸ்அப், இன்றைக்கி அந்த இன்ஸ்டாகிராமை ஏன் கர்த்தர் கொடுத்துருக்காரு? கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஏன் கொடுத்துருக்காரு? ஆண்டவர் அறியாத ஒரு பிள்ளைக்குனால இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டனாலும் ஜீசஸ் லவ்ஸ் யூ இந்த ஒரு வார்த்தைங்க. நீங்கள் போய் அவங்கள வலுக்கட்டாயமாக நீங்கள் எப்படியாவது சபைக்கு கொண்டு வரணும்னு ஆண்டவர் சொல்லலை. மதுபானத்தில் ஒரு ட்ரிங்க்ஸில் அடித்து ரோட்டில் விழுந்து கிடக்கிற அவரை சுத்தம் பண்ணுங்க, அதெல்லாம் நான் சொல்லலைங்க. இன்றைக்கி ஒரு கையில் எப்பவுமே உங்கள் கையில் உங்கள் பேக்கில் குட்டி ட்ராக்ஸ் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நான் பார்த்தா ட்ரிங்க்ஸ் அடித்து படுத்து கிடக்காங்களா, அவங்க தலை பக்கத்துலேயே ஒரு சின்ன கல் எடுத்து அந்த அட்டையை நம்ம வச்சுட்டு போயிடுவோம். அவங்க சுயநினைவெல்லாம் வந்த பிறகு அதை எடுத்து பார்க்கும்போது ஏசு உன்னை நேசிக்கிறாரோ, பிரச்சனையாகவும் உன்னோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே மாற்றுவார்னும் போது அவருக்கு அதை படித்து அவருக்கு மறந்து போயிடலாம். ஆனால் அந்த வார்த்தை உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஒரு நாள் அவர் மாறிடுவாருங்க. இன்றைக்கி ஒரு விசுவாசமாக ஒரு முடிவெடுங்க. 17 வயசில் மினிஸ்ட்ரி இருக்குது, உனக்கு முழு நேர ஊழி இருக்குன்னு நிறைய பாஸ்டர் சொன்னாங்க. ஆனால் அதை நம்ம கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல. இதெல்லாம் சாத்தியமா? எப்படி ஆபிரகாமுக்கு 100 வயசில் பிள்ளையை தருவேன்னு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது போல தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு பயன்படுத்துவார். ஏன் வேலை என்ன? பேப்பர் போடுறது, பாத்திரம் விளக்குறது, ஹோட்டலில் போய் சர்வே பண்ணுறது. இது சர்வீஸ் பண்ணுற என்னை எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார்? கதவு திறந்து விடுற என்னை எப்படி பயன்படுத்துவார்? நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே, குப்பையில் இருக்கிற மனுஷனை ஆண்டவரால் உயர்த்த முடியும். இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி சாட்சியாக இருக்கேன். 17 வயசுலேருந்து ஆரம்பிச்ச அந்த ஊழியம் இன்றைக்கி நான் எந்த வேலையும் பார்க்கல. அதாவது ஆண்டவரோட வேலையை நான் உண்மையாக செய்கிறேன். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை அவர் கொடுக்குறாரு. பெத்த அம்மாவே கேட்டாங்க, உன்னை யாரா கூப்பிடுவா? சரி, நீ ஊழியத்துக்கு போகிறேன்ற, யார் உனக்கு பணம் கொடுப்பா? 200 நாள் உன் வெயிட்டை பார்த்து, உன் சைஸை பார்த்து, உன் பையில் யாராவது வைப்பாங்களான்னு பெத்த அம்மாவே கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க?
ஏன்னா அந்த சூழ்நிலை நாங்கள் இல்லைப்பா, எங்களுக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது. 17 வயசில் ஸ்டீஃபனுக்கு மைக் ஆன் பண்ணனாலே தெரியாது. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், எத்தனையோ இடங்களுக்கு, எத்தனையோ ஸ்டேட்டுக்கு, எத்தனையோ டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஆண்டவர் பிளெஸிங்காக வைக்கிறாரு, பலரோட கண்ணீர்களை மாற்றுறாருன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேங்க. எங்கள் அப்பா வந்து சுடுகாட்டு பக்கத்தில் பிறந்த மனுஷன், குடிசையில் சோறு கூட சரியாக இருக்காது, அப்பாவும் கிடையாது அப்பாவுக்கு. அப்போது அந்த இடத்துல இருந்து அவருக்கு பிள்ளையாக பிறக்கிற என்னையை இன்னைக்கு எங்கெங்கேயோ கொண்டு போய் பயன்படுத்துறாரு. சரியாக சாப்பாடு இல்லாத மனுஷன் அவர். நான் வீட்டுக்கு போனால், அம்மா நான்வெஜ்ஜே வைக்காதீங்கம்மா, வெஜ்ஜு வைங்கம்மா. ஏன்டா அப்படின்னு கேட்டால், போகிற இடம் ஃபுல்லாக நான்வெஜ் கொடுக்குறாங்கம்மா, சாப்பிட்டு நான் நினைக்கிறேன் அதோட இனத்தையே நான் அழிச்சிருப்பேன்னு தெரில. இந்த 4 வருஷமாக நான் சாப்பிட்ட நான்வெஜ் மட்டும் எவ்வளோன்னே தெரில. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நான்வெஜ்ஜையோ இன்றைக்கி நான் என்னைய பயங்கரமாக ஆண்டு உயர்த்திட்டார். இன்றைக்கி பல ஸ்டேஜில் என்னை நிறுத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் உயர்வு இல்லைங்க. இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு நாளைக்கு என் வயிற்றுல இருக்காது. நான் நிற்கிற ஸ்டேஜ் நாளைக்கு வேற ஆள் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. உங்களுக்குள்ள அந்த இயேசு இருக்கார் பார்த்தீங்களா, நிரந்தரமான ஆண்டவர். இப்போ வரைக்கும் உங்களை நடத்துவார். அதாவது சமாதிக்கு போகிற வரைக்கும் நடத்துவார். இறந்த அடுத்த நொடியில் உங்கள் கையை பிடிக்க அவர் ரெடியாக இருக்கார். இன்னைக்கு சில அடிக்ஷன்ஸில் நீங்கள் இருக்கலாம். அதாவது பிசாசு எப்படின்னா, பொய்யான அன்பை ரொம்ப அழகாக பெரிய லெவல் அன்பு மாதிரி காட்டுறான். பட் உண்மையான அன்பை ஒன்றுமே இல்லாத அன்பு மாதிரி காட்டுறான். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சுதாரிச்சுக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையாக ஒவ்வொரு அடிகளையும் பிளட்டையும் கொடுத்த ஏசப்பாவோட அன்பு உங்களுக்கு பெருசாக தெரில. சும்மா ஒருத்தர் 2 பேர் கை பிடிச்சி போகிறாங்க, அதை பார்த்தோன்னே உங்களுக்குள்ள ஒரு விஷயம் வந்துருச்சு. அது எப்படி முகத்தை பார்த்த பிறகு தான் ஒரு லவ்ன்ற ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. ஏசுன்னு பேர் தெரிவதற்கு முன்னாடி உங்களை நேசிச்சிருக்காருன்னா, சரி, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், நான் என் சாட்சியை சொல்ல வந்தேன். பட் இதை நான் சொல்கிறேன், யாரோ பிள்ளைட்டியோ ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கலாம். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, ஏசப்பாவை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க. ஆமாண்ணே, நான் நேசிக்கிறேன். பட் நான் ஒரு பையனே நான் ரொம்ப விரும்புகிறேன். அப்போ உங்கள்கிட்ட நான் லவ் பண்ணுறது தப்பு இல்லையான்னு கேட்குற கேள்விக்கு நான் வரல. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் அதுலேயே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இப்போது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அந்த கருவை உங்கள் அம்மாவோட வயிற்றுல வச்சது யார்? ஜீசஸ் தான். உங்களுக்கு அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ இப்படி இருக்கிறாங்க, அவங்களோட நடுவுலையோ இல்லை மூத்தவங்களாகவோ இளையவங்களாகவோ பிறக்க வச்சது யாரு? அவங்க தான். சொந்தக்காரவங்களை கொடுத்தது யாரு? அவர் தான். வீடை யாரு கொடுத்தது? அம்மா, அப்பா, கூட பிறந்த தம்பி, தங்கச்சி, எல்லாமே உங்கள் வாழ்க்கை எல்லாமே இயேசு உங்களுக்கு அழகான நபர்கள் மூலமாக கொடுத்துருக்காரு. பட் நீங்கள் ஏன் அந்த லைஃப் பார்ட்னரை மட்டும் செலக்ட் பண்ணுறீங்க? ஏன்னா பிசாசு வந்து தெரியும், இவன் மேலே ஊழிய அழைப்பு இருக்குது, இவன் மேலே திட்டம் இருக்குது, இவன் மேலே ஆண்டவருடைய கடைசி காலத்தில் பெரிய இவனை வச்சு ஒரு பிளான் கர்த்தர் வச்சிருக்காருன்னு பிசாசு கண்டுபிடிச்சிட்டான்னா உங்களை பல அடிக்ஷன்ஸில் உங்களை வீழ்த்தா ரெடியாக இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், நான் வானத்துலேருந்து நான் பரிசுத்தவானாங்க. நானும் நிறைய அடிக்ஷன்ஸில் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பல அடிக்ஷன்ஸில் நீங்கள் இருக்கலாம். இதுக்கு இதை பண்ணுங்க, இதுக்கு அதை பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை நான் குழப்ப விரும்பலை. ஆனால் என்னை ஒரே ஒரு வசனம் விடுதலையாக்குச்சு. ஒரே ஒரு வசனம். சங்கீதம் 91 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 14 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், என்னிடத்துல வாஞ்சியாக இருக்கிறவனை விடுவிப்பேன். இந்த ஸ்டீஃபனுக்குள்ளே எல்லா அடிக்ஷன்ஸுமே இருந்துச்சு. இந்த ஸ்டீஃபனுக்குள்ளே எல்லா ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் இருந்துச்சு. பட் இந்த ஸ்டீஃபன் அதை எப்படி மேற்கொண்டானா, ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னிடத்துல வாஞ்சியாக இருக்கிறவனை ஆசையாக தேடி போங்கய்யா, ஆசையாக தேடி போங்க. லவ் பண்ணுறவங்களெல்லாம் பாருங்களேன், உன்னை எப்படியாவது பார்க்கணும், உன் சத்தத்தை எப்படியாவது கேட்டுடணும். உண்மை இல்லாத அன்பு அவங்களே இவ்வளோ விஷயங்களை எதிர்பார்க்கும் போது உண்மையாய் கொடுத்த அந்த அன்பு. இன்னைக்கு நம்ம அம்மா அப்பாட்ட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஃபோனுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் அந்த உயிரை கொடுத்த ஆண்டவரோட இன்னைக்கு நம்ம எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்? நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ நேரம் நான் என் ஆண்டவர் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு ஏங்குறாருங்க. ஏன்னா அவர் ஒரு வசனத்தில் சொல்லுது, நான் வாசப்படியில் நிற்கிறேன். அதாவது உயிரை கொடுத்தவர், ரத்தத்தை கொடுத்தவர் வாசப்படியில் நிற்கிறாருங்க. இன்னைக்கு நான் நேசித்த ஒரு பெண்ணோ ஆணோ அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது, அவங்க எப்படியாவது நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு ஒவ்வொரு நிமிடமும் யோசித்து செயல்படுறீங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிற ஆண்டவர் பக்கத்தில் எங்கெங்கே இருக்கார்? வாசப்படியில் இருக்காருன்னு வேர்ஸ் சொல்லுது. இன்னைக்கு நான் ஏன் அவர் அங்கே வச்சுருக்கேன்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் லைஃப்பில் எல்லா விதமான பாவங்கள் இருந்துச்சு, ஆனால் அது எல்லாம் இக்னோர் பண்ணி ஆண்டவர் எல்லா விதமான புது காரியங்களுக்கும் கொண்டு வர ஆரம்பித்தார். 17 வயசில் சில சபைகளில் போய் ஒர்ஷிப் எடுக்க ஆரம்பித்தார். இப்படி தான் என் ஊழியம் ஸ்டார்ட் ஆச்சு. வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அந்த டைம் வந்துச்சு, அந்த மினிஸ்ட்ரியோட அந்த அதிக மினிஸ்ட்ரியை கொடுக்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இனிமேல் என்னை ஆண்டவர் ஊழியத்திலே நடத்துவார். அதாவது அம்மா அப்பா சொன்னாங்க, நான் உனக்கு ஊழியத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதே அம்மா அப்பா இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்கங்க. இன்னைக்கு எங்கெங்கேயோ போகிறான், இன்னைக்கு எந்தெந்த ஸ்டேட்டுக்கோ போகிறான், எங்கெங்கேயோ பறந்து போகிறான், அவன் மினிஸ்ட்ரியை பண்ணிட்டு வரான். இன்னைக்கு ஃப்ளைட்டில் போகிறதோ, இன்னைக்கு பெரிய இன்னைக்கு கோச்சில் நீங்கள் உட்காந்து பெரிய மினிஸ்ட்ரி பண்ணுறது, அதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்க. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை எவ்வளோ உண்மையாக நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. எனக்காக எங்கள் அப்பா ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கார். அதாவது அப்துல் கலாம் அழகாக சொல்லுவார், உன் பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் உன்னோட இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி எங்கள் அப்பா ஒரு
ஒரு ஒரு ஒரு ஏளனமான ஒரு இடத்துல, அதாவது எல்லாருமே இறந்து போகிற ஒரு சுடுகாட்டில் பிறந்திருக்கலாம். அவங்க பையன் சாகும்போது அப்படியே சாகணுன்றது அவசியமே இல்லையேங்க. இன்னைக்கு நீங்கள் பொன், பணம், இன்னைக்கு இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற கடமை, எல்லாமே செய்ய ரெடியாக இருக்கார். ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற அந்த கொஞ்சத்தில் உண்மை. இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, எனக்கு ஃபோன் அடிக்ஷன்ஸ், எனக்கு நிறைய அடிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த 17 வயசில் ஆண்டவர்கிட்ட அந்த அம்மாவை அந்த அழுகிற மூஞ்சியில் தேம்பி தேம்பி நெஞ்சில் அடித்த மாதிரி பார்க்கும்போது எனக்குள்ளே நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இந்த ஃபோன் இதெல்லாம் என்னோட ஊழியத்தையே அழிச்சிடும் போல. ஏன்னா வேர்ஸ் சொல்லுது பார்த்தீங்கன்னா, செத்த பரிமள தைலத்தையே நாளை பண்ணுமா. அதாவது நாரி கெட்டு போக பண்ணிடும். இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயத்தில் உண்மையாக இருக்கீங்க, ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் மறுபடியும் செய்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். பிரதர், நான் எல்லாத்துலேயுமே சரியாக இருக்கேன், என்கிட்ட லவ் இல்லை, என்கிட்ட தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இல்லை, என்கிட்ட ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இல்லை, ஆனால் பட் என்கிட்ட இந்த ஒரு பாவம் மட்டும் இருக்குது, வெளியிலேயே சொல்ல முடியாத பாவம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அது போல் எனக்கு இருந்துச்சுங்க. ஆனால் நான் எப்படி விடுதலையானேன்னா, ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதனால் முடியலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் கூட, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த பையன்கிட்ட சொன்னால் கூட அவன் கண்டிப்பாக யார்ட்டையா ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்குது. உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியாத பாவமாக இருக்கலாம், அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாத பாவமாக இருக்கலாம், எனக்கு இருந்துச்சு. ஆனால் என் கிட்ட போய் அந்த 4 செவத்துக்குள்ளே, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நான் ஊழியத்துக்கு போகிறேன், என்னை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்க, பட் இந்த பாவம் எனக்குள்ளே இருந்து மறுபடியும் என்ன அறியாமலே கிரியை செஞ்சுட்டே இருக்குது. பால் சொல்லுவார், நான் விரும்புகிறது செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதை நான் செய்ய வேணாம்னு நினைக்கிறேன், நான் மறுபடியும் நான் செஞ்சு நான் விழுந்து போகிறேன். இன்றைக்கி அதே போல் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுங்களேன், நான் இன்றைக்கி ஆண்டவரோட சமூகத்துக்கு போகிறேன். ஆண்டவர் எனக்கு ரொம்ப அழகாக ஒரு போதகர் மூலமாக சொல்லி கொடுத்தார், கம் டு மை கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ்க்குள்ளே தான் விடுதலையாக்க வேண்டிய பிரசன்னமும் ஆவியனுடைய சக்தி இருக்குங்க. இன்னைக்கு அந்த வகுப்பறைக்கு போகிற யாருமே ஃபெயில் ஆக மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க, எல்லா பாவத்துக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா ஆண்டவரோட சமூகம் மட்டும்தான். 17 வயசில், 18 வயசில், 19 வயசில் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது என்ன அறியாமலே நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை பிரதர் நீங்கள் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தவங்க, பிரதர் நீங்கள் ஜவுளி கடையில் டோர் ஓப்பன் பண்ணவர் தானே, உங்களை எப்படி பயன்படுத்த ஆரம்பித்தார்? எடுத்தோடனே ஆண்டவர் யாரையுமே 100வது படியில் போய் வைக்க மாட்டார். ஒவ்வொரு படியாக கொண்டு வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி நல்ல மினிஸ்ட்ரி பண்ணுறேன், நல்ல நிறைய இடங்களுக்கு ஆண்டவர் ட்ராவல் பண்ண வைக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி கொண்டு போகிற ஆண்டவர் மட்டும்தான் நிரந்தரம். இன்றைக்கி நான் ஒரு சபையில் கெஸ்ட்டாக போகிறேன்னா அடுத்த வாரத்தில் வேற ஆள் போவாங்க, அது நிரந்தரமே இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு நிரந்தரமா இருக்கேன், நான் உன்னை எப்பயுமே கூட இருந்து நடத்துவேன். இந்த 20 வயசுல ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒரு யூத் மீட்டிங்லாம் நீ அரேஞ்ச் பண்ணு, நான் உன்னோட இருந்து நான் நடத்துவேன்றார். இப்போ பாருங்க, நான் நிறைய இடத்துல யூத் மீட்டிங்கில் போய் நான் பேசுகிறேன், ஒரு செய்தியாளராக போய் நான் பேசுறது வேறு. ஆனால் நான் ஒரு மீட்டிங்கை நடத்தணும்னா அதுக்கு நிறையா சப்போர்ட் வேணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு டீம் ஒர்க்கு கண்டிப்பாக வேணும். யாருமே இல்லை, நானே என்னோட தம்பி ராகுல்னு ஒரு பையன், அவங்கள்ட்ட இருந்து ஒரு வார்த்தை, ஆண்டோட வார்த்தை எனக்கு கிடைக்குது, நம்ம ஒரு யூத் மீட்டிங் வைப்போம்னு சொல்லி சாம் பிரசாத் அண்ணனை வச்சு, சென்னையில் தான் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள வச்சு ஒரு யூத் மீட்டிங் நடத்தணும். ரொம்ப அழகாக நடத்தினார். பட் என்கிட்ட ஆண்டவர் இந்த ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல கவனிங்க, நான் 17 வயசுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக ஆண்டவர் அந்த வேலையிலலாம் இருந்து எடுத்துட்டு சனி ஞாயிறுன்னு மினிஸ்ட்ரி கொடுத்தாரு. அப்புறம் வெள்ளி சனி ஞாயிறுன்னு மினிஸ்ட்ரி கொடுத்தாரு. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நீங்கள் வேலை பார்த்துட்டு மினிஸ்ட்ரி பண்ணலாமேன்னு சொல்லி கேள்வி இருக்கலாம். நான் வேலை பார்த்தது ஹோட்டல், நான் வேலை பார்த்தது ஜவுளி கடை. இப்போ நான் வெள்ளிக்கிழமை போய் என் ஓனர்கிட்ட எனக்கு ஒரு லீவு கொடுங்க, நான் ஒரு மினிஸ்ட்ரிக்கு போகிறேன்னா அவங்கெல்லாம் ஆண்டவர் அறியாதவங்க, உனக்கு எதுக்கு வெள்ளிக்கிழமை லீவு, உனக்கு எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் நல்லா ஓடும்னு சொல்லுவாங்க. பட் அப்போ நான் என்ன ஒரு முடிவு எடுத்தேன், வெள்ளி சனி ஞாயிறு எனக்கு ஆண்டவர் தொடர்ந்து ஊழியத்து கொடுக்குறார், எனக்கு என்னை இனிமேலும் நடத்துவார். அதாவதுங்க, நான் என்ன ஆசைப்படுறேன், நான் என்ன ஆண்டவர்கிட்ட எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வேலை பார்த்துட்டு போய் பண்ண வேண்டியதானு சொன்னாங்க. எனக்கு லீவும் கிடைக்கல. ஆனால் அம்மாட்ட நான் நம்பிக்கை ஒரு வார்த்தை சொன்னேன், என்னதுன்னா 1ஆம் தேதி ஆனால் 2ஆம் தேதி ஆனால் விடுங்க, 5ஆம் தேதி ஆனால் அந்த ஓனர் எனக்கு சம்பளம் கொடுப்பாருன்னா, அழிஞ்சு போகிற ஓனர் அவரே எனக்கு சம்பளம் கொடுப்பாருன்னா, நான் அழியாத தேவனோட ஊழியத்தை செய்கிறேன். எனக்கு நாளைக்கு கொடுக்க பணம் இல்லைன்னா கூட நான் ஆண்டவருக்கு வேலை செய்கிறேன், எனக்கு அவர் கொடுப்பாருமான்னு சொல்லும் போது அம்மாவும் நம்புகிறாங்க. ரைட், இப்படி எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் ஊழியத்துக்கு கொண்டு போகும்போது அம்மா கண்ணால் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எங்கள் அம்மா இன்னைக்கு வரைக்கும், நான் உங்கள் முன்னாடி கேமராவில் பேசுகிறேன், இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னோட செய்தி கேட்டதே இல்லை. ஆனால் ஸ்டீஃபன் நிறைய சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துட்டேன், நிறைய மைக்கு பிடிச்சிருக்கேன். இது எதுக்காக நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இன்னைக்கு அவங்க வெயிட் பண்ணுறாங்கங்க. எந்த அம்மா உன்னை யாராவது எங்கேயாவது கூப்பிடுவாங்களா, உன் பையில யாராவது 100 ரூபா காணிக்க வைப்பாங்களான்னு கேட்ட அம்மா இன்னைக்கு எங்கள் அம்மா எங்கே போனாலும் சொல்கிறாங்க, எங்கெங்கேயோ பேசிட்டு வரையடா, ஆனால் நான் உன் பிரசங்கத்தை கேட்க முடியல. இப்படி ஆண்டவர் உங்களை மாற்றுவாருங்க. அதாவது என் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிளான ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த மீட்டிங் நடத்த சொல்லி சில மீட்டிங்ஸ்லாம் ஆண்டவர் கிருபையில் ரொம்ப சாட்சியாக நாங்கள் நடத்தினோம்.
பட் பார்த்தீங்கன்னா இந்த ரவி பாரத் அண்ணி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பாடல் எழுதியிருக்காரு. ஏதோ கிருபை இல்ல வாழ்க்கை ஓடுது, நான் நானாகவே வந்திருக்கிறேன், இந்த மாதிரி நிறைய பாடல் எழுதியிருக்காரு. அவரை வச்சு ஒரு யூத் மீட்டிங் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்வை தராரு. சிலர் நம்ம யோசிப்போம், இவங்க வந்து நம்ம கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து, நான் அது போல தான் 21 வயசு நினைக்கிறேன், இப்போ எனக்கு 22 வயசு. போன வருஷத்தில் இந்த மீட்டிங் நடந்துச்சு. இதை நான் சொல்லி முடிக்கிறேன் எனக்கு கடைசியாக மட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸை ஒவ்வொரு டைம் ஸ்க்ரோல் பண்ணும் போதெல்லாம் அவர் வந்துட்டே இருக்கார். இவர் ஏன் அடிக்கடி என் ஃபோனில் வந்துட்டே இருக்காருன்னு எனக்கு ஒரு கேள்வி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இவரை வச்சு ஒரு 11வது மீட்டிங், 10 மீட்டிங், அதை சொல்லணும்னா கண்டிப்பாக டைமே இருக்காது. ஏன்னா நான் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் இன்றைக்கி வாங்க 36 காமராஜபுரம், குமரன் தெரு, மதுரை, சரிங்களா அட்ரஸ். ஏன்னா 2 டைரி நான் எழுதி வச்சுருக்கேன். சும்மா காய்ச்சல் சரியாச்சு, சளி சரியாச்சு அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் கிரகிக்க முடியாத அற்புதங்கள். ஆனால் அதில் ஒரு அற்புதத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நல்லா கவனிங்களே. அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். அந்த அமெரிக்கன் காலேஜில் நான் வந்து என்னோட மார்க்கை கொண்டு போய் நான் நிற்கிறேன். ஆனால் நான் வந்து 12th ரொம்ப நல்லா படிப்பேன்னா 577 என்னோட மார்க். ஆமாம், 600க்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 1200க்கு. அப்போ நான் எவ்வளோ நல்லா படிப்பேன்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. 1200லேருந்து 600 கூட எடுக்கலை. அப்போது என்னோட பேட்ச் தான் கடைசி பேட்ச். அதாவது 600 எனக்கு அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா 600. நான் அதுக்கு முந்தின பேட்ச் 1200. இப்போ நான் அதை வச்சு நிற்கிறேன். ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போய் டிஸ்கண்டினியூ ஆனதுனால அமெரிக்கன் காலேஜில் 2 வருஷம் கழிச்சு போய் நிற்கிறேன். பின்னாடி இருக்கிற பசங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ அவங்க மார்க்கை பாருங்க ப்ரோ, 577 எடுத்திருக்காருப்பா, என்ன மார்க் டே, என்னையை பற்றி எனக்கு தான்டா தெரியும். இப்போ நான் 1200 கையை மறைச்சிருக்கேன். நான் அதை எடுத்து 1200 அவன் பார்த்தானா கண்டிப்பாக சிரிச்சிருவான். அப்படின்ற பட்சத்தில் நானும் பிரின்சிபல் ரூம் அளவுக்கு போய் என்னோடய மார்க் ஷீட் அவருக்கு போயிடுச்சு. அவர் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்களே, நீங்கள் நிறைய வேறு காலேஜில் போய் ட்ரை பண்ணுங்கன்னு இங்கிலீஷில் சொல்கிறாரு. எனக்கு அது கூட புரியலை, என்னடா அவர் ஏதோ இங்கிலீஷில் சொல்கிறார். சார் ப்ளீஸ் சி த டோட்டல் மார்க் சார். நானும் அவருக்கு சலச்சவை இல்லடான 2-3 டச் புதுசுன்னு இங்கிலீஷில் பேசுகிறேன். அப்போ அவர் பார்க்குறாரு, என்ன டோட்டல் மார்க் எதுக்கு பார்க்க சொல்கிறாருன்னு அவர் பார்க்குறாரு. 1200க்கு 577. ப்ரோ அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் 577 சார். அவர் சார்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறார். இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடையாது சார், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். நீங்கள் கூட 600க்கு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு ஆச்சரியப்பட்டேன், பட் இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடையாதுன்னு சொல்லி என்னோட மார்க் லிஸ்ட்டை தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, ஆண்டவர் எங்கே மீட்டிங் நடத்த சொல்கிறாருன்னா அந்த காலேஜில். உங்களுக்கு நான் சொல்கிற புரியுதா? குட்டி பெஞ்சு, இதை விட சின்னதாக இருக்கும் பெஞ்ச். அதுக்கே நான் தகுதி உள்ளவன் கிடையாது. ஸ்டீஃபன் ரிஜெக்ட், ஏன்னா மண்டல ஏரில் படிப்பு. அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோ பெரிய சாப்பிள், ஒரு 500 பேர் உட்கார்ற சாப்பில் போய் கேட்டால் அவர் கொடுப்பாரா? அதுவும் என்னை ரொம்ப அடையாளப்படுத்தி வச்சிட்டார் ஆண்டவர். இவன் நான் 577 எதுக்கு 600க்கு கிடையாது 1200க்குன்னு சொல்லி அவர் மைண்டில் நல்லாவே பதிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு வாரம் 3 வாரம்க்கு அப்புறம் நல்ல ஆண்டவர் மினிஸ்ட்ரியில் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது நான் சொல்கிறேன், அந்த காலேஜ் எல்லாம் முடிச்சு, அதாவது என்னை காலேஜே சேர்க்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுலேருந்து டிஸ்கண்டினியூ. இப்போ என்ன நடக்குதுன்னா, படிக்கலை. நான் ரொம்ப ரொம்ப ஆசை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஃபாரின் போகணுன்னு சொல்லி. ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஓ நினைவு என் நினைவு இல்லை, ஏன் வழி உன் வழி இல்லை. நான் சொல்கிறேன், சிலரை நல்லா படித்த ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுவார். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை ஸ்டீஃபன் பிரதர் நீங்கள் படிக்கலை, நானே எங்கள் வீட்டுக்கு போய் சொல்ல போகிறேன், காலேஜ் நிறுத்த போகிறேன், நான் போக போகிறேன் பைபிள் காலேஜ் ஊழியத்துக்கு போக போகிறேன்னா என்னையே உங்கள் அம்மா அப்பா வெளுத்துருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன ஆண்டவர் அப்படி கூப்பிட்டார். உங்களை ஆண்டவர் படித்து பெரிய ஆளாக கூட உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுவார். சிலரை படித்த ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுவார். இவன் படித்தானா லாய்க்கு இல்லைன்னு என்னை பற்றி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் படிச்சிருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் கேமரா முன்னாடி நான் வந்திருக்க மாட்டேன், நான் எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். இதுதான் நடந்துச்சு. அப்போது இதை நீங்கள் கவனிங்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் காலேஜில் 3 வருஷம் கழித்து நான் மார்க் ஷீட்டை எடுத்துகிட்டு போகாமல் பெர்மிஷன் லெட்டரை எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, இந்த இடத்த எனக்கு கொடுங்க, நான் யூத் மீட்டிங் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட கூட இருக்கிற ஒரு அண்ணனையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ நான் ப்ரே பண்ணுறேன், ஆண்டவரே என்னை இவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிடவே கூடாது, நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா 577 தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நான் என் மார்க்கை சொல்லி அவங்களுக்கு கான்ஃபிடண்ட்டே இருக்காது இந்த சாப்பில் கொடுக்கறதுக்கு. அப்போ அவருக்கு என்னை யாருன்னு தெரியல. உட்காருங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் இந்த மாதிரி கிறிஸ்டியனில் நான் யூத் மத்தியில் நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன் பாஸ்டர். 17 வயசுலேருந்து, சாரி பாஸ்டர் இல்லை, அவர் பிரின்சிபல். சார் இந்த மாதிரி நான் 17 வயசுலேருந்து நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன் சார். என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டார். பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன் சார், அதுவுமே நான் கரஸில் தான் நான் படித்தேன். சரிங்களா? அப்போ நான் எல்லாமே நான் சொல்கிறேன். யார் மீட்டிங் நடத்த போகிறான்னு கேட்குறாங்க. என் பக்கத்தில் ஒரு அண்ணன் இருந்தார். இவங்க நடத்த போகிறாங்க, இவருக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அவர் என்ன சொல்லிட்டாரா, சார் அவன் தான் சார் நடத்த போகிறான், ரவி பாரத் பாஸ்டர் வச்சு நடத்த போகிறான். ஓஹோ, ரவி பாரத் நாங்களே கூப்பிடணும்னு நினச்சோமே, பட் உங்கள் ஏஜ் என்ன ஏஜ்னு கேட்டார். 22ன்னு சொன்னேன். எப்படி உங்களை நம்பி எப்படி இந்த சாப்பில் நாங்கள் கொடுக்குறதுன்னு அப்படி யோசித்தார். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் கூட சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அம்மா தேம்பி தேம்பி நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதாங்கன்னு சொல்லி.
அதையெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்கிறேன். சொல்லிட்டு 10 மீட்டிங் கிட்ட சார் நாங்கள் ரொம்பவே அழகாக நடத்தினோம் சார். சார் எங்களை நம்பி இந்த இடத்த தராதீங்க சார், ஆண்டவரை நம்பி இந்த இடத்த தாங்க சார். அவருமே சரி ஓகே நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு லெட்டர் வந்துச்சு. இதை ரொம்ப கவனமாக கவனிங்களேன், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த லெட்டர் நான் திறந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நாள் வாட்ச்மேன் நிற்கிற இடத்துல ரொம்ப லைட் எல்லாம் இல்லை, நைட் ஒரு 8:30 இருக்கும். லைட் எல்லாம் இல்லாத இடத்துல நான் போய் ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே நாளைக்கு இந்த காலேஜ் போகிறேன், பெர்மிஷன் லெட்டரோட போகிறேன், நீங்கள் இந்த இடத்த நீங்கள் எனக்கு கொடுங்கன்னும் போது ஒரு வாட்ச்மேன் டார்ச் அடித்து பார்த்தாரு. திருட்டு பயலாக இருப்பானோ இவன் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி என்னை பார்த்தாரு. சரி இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த காலேஜில் போய் நிற்கிறேன். இப்போ நான் என்ன ஜோம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே நாளைக்கு போகிறேன், உங்களுக்கு சித்தனா எனக்கு அந்த பெர்மிஷனை கிராண்டடாக மாற்றுங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் என்கிட்ட வருது. எவாஞ்சலிஸ்ட் ஸ்டீஃபன் நீங்கள் May 27 இந்த மீட்டிங்கை நீங்கள் அருமையாக நடத்துங்க, ரவி பாரத் அண்ணாவை வச்சு இந்த இடத்த உங்களுக்கு நாங்கள் அவரை வச்சு நீங்கள் நடத்தலான்னு சொல்லி நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறோன்னு எனக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் கீழே ஒரு அதிர்ச்சி விதமான தகவல் என்னென்னா, ரெண்ட்டு அந்த ஒரு நாளைக்குரிய வாடகை 20,000 ரூபா போட்டிருக்கான். அப்படியே என் பர்ஸை திறந்து பார்க்குறேன், 80 ரூபா. நீங்கள் யோசித்து பாருங்கள், 20,000 ரூபா எங்கே இருக்குது, 80 ரூபா எங்கே இருக்குது. எங்கள் வீட்டுக்கு போகிறேன், அந்த பெர்மிஷன் லெட்டரை மடித்து வச்சுட்டு போகிறேன். இப்போ எங்கள் அம்மா கேட்குறாங்க எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டாங்க. அமெரிக்கன் காலேஜுக்கு போயிட்டு வந்தேன். ஏன் எங்கள் அதாவது வேலைக்கு சேரலான்னா என்ன வேலைக்கு சேர போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க சிரிச்சுக்கிட்டு. எங்கள் அம்மா என்கிட்ட ரொம்ப என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நான் வேலைக்கு போய் கேட்கலாமா, சாப்பில் நான் அதை ஒரு நாள் வாடகைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன்னு. எங்கள் அம்மா திறந்து பார்க்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. இந்த 20,000 ரூபாயை பார்த்துட்டாங்க. இது என்ன 20,000 ரூபா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு அந்த வாடகை 20,000 ரூபா, ரவி பாரத் அண்ணனை வச்சு நடத்த போகிறோம்ல அப்படின்னு. அம்மாவுக்கு பயங்கர ஷாக், தோசை கரண்டியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குடா அதை பண்ணுறான்னு பார்த்தா அவங்க பயங்கரமாக டென்ஷன் அண்ட் பயம். என்னடா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சார் ரைட்டு, ஆனால் இப்போ இவன் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான் போது நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இன்னைக்கு 1,00,000 ரூபா வச்சுட்டு நான் மீட்டிங் நடத்தினா நான் ஆண்டவரை நம்பல, அந்த பணம் என்கிட்ட இருக்குன்னா நடத்துறேன்னு அர்த்தம். என்கிட்ட பணம் இல்லை, என்னை ஆண்டவர் உணர்த்துறாரு பண்ண சொல்றேன்னு சொல்லி. அப்போது எங்கள் அம்மாவும் சரி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், அம்மா நான் உங்களை யாருக்கிட்டையும் பணம் கேட்க மாட்டேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த நாள்லேருந்து நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோங்க. நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாள் கழித்து ஒரு யூத் மீட்டிங்கில் சாட்சி சொல்ல நான் போகிறேன். என்ன அறியாமலே நான் தேம்பி அழுது நான் என்னோட சாட்சி நான் சொல்லி முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது ஒரு பாஸ்டர், தம்பி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை March 5 போன வருஷம் நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, மெசேஜ் கொடுங்க. அதாவது March 5 எனக்கு பிறந்த நாள். அப்போ நான் ஒரு சட்டை மட்டும், புது சட்டை, அந்த சட்டை எனக்கு நார்த் இந்தியாவில் கொடுத்தாங்க. அந்த சட்டையை நான் போட்டுட்டு கையில் 50 ரூபா இருக்குது. அந்த 50 ரூபாயில் 45 ரூபா பஸ்ஸுக்கே செலவாயிரும். மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா இருக்கும். ரிட்டன் வரைக்கும் காசு இல்லை. நான் ஆண்டவரை நம்பி நான் போகிறேன். என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுமே ஃபில் ஆயிடுச்சு. பயங்கர ஒருத்தர் குண்டா இருந்தார், என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாரு. நான் அவர்கிட்ட எப்படியாவது இயேசுவை சொல்லணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரயாசப்படுவேன். நிறைய பேர்கிட்ட பஸ்ஸில் இயேசுபாவை பற்றி சொல்லியிருக்கேன். பட் வந்து அவர் என்கிட்ட பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதியாக இருப்பார் போல, அவ்வளோ குண்டா இருந்தார். இந்த வேகத்தடலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்பீட் பிரேக்கரில் பஸ் ஏறி இறங்கும் போது அவர் என் மேலே சாயிறாரு, எனக்கு எலும்பெல்லாம் வலிக்குது. அப்போ அவர் பாருங்கள் எப்படி இருந்திருப்பாருன்னு நீங்கள் யோசித்து பாருங்களேன். அப்போ நான் இயேசுவை பற்றி சொல்லி அவர் சப்புன்னு ஒரு அடி என்னை பார்த்து கொடுத்தாருன்னா, நம்ம பாடி சும்மாவே நம்ம பாடிக்கு வெயிட் மிஷினில் ஏறினா 49க்கும் 50க்கும் அப்படி நகண்டுக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் எனக்குள்ளே ஒரு பயம் இல்லாமல், அண்ணே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் பேச ஆரம்பித்தேன். அந்த மூஞ்சை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, பட் பேச்சு கொடுக்குன்றனால நான் பேச ஆரம்பித்தேன். அவர் என்கிட்ட பேசினார். நான் எல்லாமே பேசி முடிச்சிட்டேன். ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்களை கைவிடவே மாட்டார், உங்கள் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார்னு சொல்லி முடிக்கிறேன். அது உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டு. அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்தார். அப்போ நான் நினச்சேன், இன்னைக்கு பிறந்த நாள், நமக்கு சூப்பரான அடி இருக்குது, நம்மளை இங்கே இறக்கி விட போகிறாங்கன்னு நான் நினச்சி மறுபடியும் நான் அவரை பார்க்குறேன். அவர் என்னை பார்த்து சிரித்தார். சிரித்தோடனே எனக்கு இவர் ஏன் இப்படி சிரிக்கிறாருன்னு அவருக்கு சொல்கிறார், தம்பி இயேசுவை பற்றி சொல்கிறேன்ல, நான் யார் தெரியுமான்னு கேட்டார். தெரியலையே அண்ணே அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் ஒரு சர்ச்சு பாஸ்டர் தம்பி, நான் ஒரு சர்ச்சுக்கு செய்தி கொடுக்க போகிறேன், என்கிட்டயே நீ வந்து இயேசு நல்லவர்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஒரு பாஸ்டர்கிட்ட தான் நம்ம இயேசுவை பற்றி சொன்னோம்னோடனே அவர் பயங்கரமாக கை கொடுத்து என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ என்ன, நான் ஸ்டீஃபனுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு காசு இல்லை, போய் நான் செய்தி கொடுத்துட்டேன். செய்தி கொடுத்து முடிச்சோன்னே அந்த பாஸ்டர் வந்தார். பாஸ்டர் வந்துட்டு எல்லாரும் எந்திரிங்க, தம்பி ஒரு மீட்டிங் நடத்த போகிறான், 1,00,000 ரூபாய்க்கு மேலே தேவைகள் இருக்குன்னு நேற்று யூத் மீட்டிங்கில் சொன்னால் அந்த தம்பியோட சாட்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அதனால தான் நம்ம சபைக்கு கொண்டு வந்தேன், நீங்கள் இந்த தம்பிக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னோனையும் ஒரு அம்மா தேம்பி அழுது ஜோம் பண்ணுறாங்க. என்ன ஜோம் பண்ணுறாங்க, 1,00,000 ரூபாய் ஸ்டீஃபனுக்கு தாங்க ஆண்டவரே, இங்கே செய்தி கொடுத்த நான் என்ன ஜோம் பண்ணுறேன்னா 50 ரூபா கொடுங்க ஆண்டவரே. அந்த அம்மா 1,00,000, நான் எங்கிட்ட 50, எதுக்கு 50, பஸ்ஸுக்கு போனேன், எனக்கு காசு கொடுங்க. இந்த அம்மா சொல்ல 1,00,000 இன்னும் 3 மாதம் மீட்டிங் இருக்குது, அப்புறம் கொடுங்க, எனக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, நான் ஜோம் பண்ணுறேன். நேராக அந்த பாஸ்ட் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனேன்னு நான் சாப்பிட்டுட்டு அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணும்போது அவங்க ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் பேசிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை என்கிட்ட கையில் கொடுக்குறாங்க. செக்குங்க அது.
20,000 ரூபா அந்த செக்கில் போட்டுருந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. 20,000 ரூபா செக் என் கையில் வந்து கொடுக்குறாங்க. இது என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அமெரிக்கன் காலேஜ் ரெண்ட்டு தேவை இருக்குன்னு சொன்னீங்களே, நான் யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த 20,000 ரூபாயோட செக்கை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் அவங்க என் கையில் கொடுத்தாங்க. இப்போ என்ன பெரிய ஒரு காமெடினா, செக்கு என்கிட்ட இருக்குது, 5 ரூபாயும் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் கண்டக்டர்கிட்ட போய் நான் எவ்வளோ பேர் யார் தெரியுமா, 20,000 ரூபா நான் செக்கு வச்சிருக்கேன்னு சொன்னால், அவன் 20,000 ரூபா செக்கை உள்ளே வைப்பா, எனக்கு 50 ரூபாய் கொடுன்னு கேட்பார். அப்போ நம்மக்கிட்ட காசு இல்லை, 5 ரூபா தான் இருக்குது. அவரோட சீனியர் பாஸ்டர் ஒருத்தவர் அவர் என்னை கூப்பிட்றாரு. ஸ்டீஃபன், இன்னைக்கு நீங்கள் கொடுத்த செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, இந்த காணிக்கையை வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாரு. நம்ம என்னமோ பெரிய ஆள் மாதிரி, பரவாயில்ல பாஸ்டர், இருக்கட்டும் பாஸ்டர், பரவாயில்ல பாஸ்டர், நான் சொல்கிறேன், எனக்குள்ளே இருந்து ஏசப்பா இருதயத்தில் பேசுகிறாரு. பரவாயில்லையா, அப்போ நீ நடந்து போறியா, கையில் காசு இல்லாமல் எப்படி போவான்னு கேட்குறாரு. எப்படியாவது அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு மனசில் ஜெபம் பண்ணுறேன். அந்த பாஸ்டர், நீங்கள் வச்சுக்கணும், இதை வச்சுக்கோங்க, இது என்னால் முடிஞ்ச காணிக்கைன்னு சொல்லி கொடுத்தாரு. நான் அந்த கண்டக்டர்கிட்ட போய், இந்த கண்டக்டர் என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறார். தம்பி எங்கே போகணும் அப்படின்னாரு. சார் ஒரு நிமிஷம் சார் சொல்லிட்டு கவரை திறந்து அந்த 4,500 ரூபா தாள், 4,500 ரூபா தாள், அதில் ஒரு 500 ரூபா தாளை கண்டக்டர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல பெரிய பணக்காரராக இருப்பீங்களோ, 50 ரூபாய்க்கு 500 ரூபா கொடுக்குறீங்கன்னும் போது நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், ஐயா ஏன் நிலமை எனக்கு தயா தெரியும், இதுக்கு முன்னாடி 5 ரூபாயோட இருந்தேன். இன்றைக்கி நான் இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் பர்ஸில் 5 ரூபா தான் இருக்குன்னு உங்களுக்கு கூட சில நேரம் ஞாபகம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அவருக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் உங்களை அவர் அழைச்சிருக்காரு, உங்களை அவர் ஊழியத்தில் நடத்துறாரு. என் பிள்ளை போயிருக்கான், அந்த ஊருக்கு போயிருக்கான், ரிட்டர்ன் வர்றதுக்கு அவனுக்கு 5 ரூபா தான் இருக்குது, நல்லா தெரியுங்க ஆண்டவருக்கு. அப்போது ரிட்டர்ன் வரும்போதே அந்த என்னோட தேவையும் சந்திச்சாரு, அமெரிக்கன் காலேஜோட ரெண்ட் தேவையுமே சந்திச்சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். இப்போ நாங்கள் அந்த அமெரிக்கன் காலேஜில் ஒரு மீட்டிங்கில் எல்லாருக்குமே நாங்கள் சாப்பாடு கொடுக்கணும். இப்போ சாப்பாடு கொடுக்க வந்து நமக்கு அந்த பெரிய மணி தேவை, கண்டிப்பாக பெரிய மணி தேவை. அப்போ 400 பேர்னால அந்த மீட்டிங்க்கு வராங்க. அப்படின்ற பட்சத்தில் நான் ஜோம் பண்ணுறேன். அந்த பஸ்ஸை விட்டு இறங்கலைங்க, அந்த பஸ்ஸை விட்டு இறங்கலை. எனக்கு ஒரு அண்ணே ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி அந்த சர்ச்சில் உன்னோட சாட்சியை கேட்டு எங்கள் வீட்டுக்கு வான்றாங்க. அவரோட வீட்டுக்கு போனேன். இந்த மீட்டிங் எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டாங்க. ஒரு 385 பேர்கிட்ட மேபி வரலாம், இந்த மாதிரி கணக்கு வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு 400 பேர் வரலாம். சரிங்க தம்பி, 400 பேருக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுப்பாரு, கவலையே படாதீங்கன்னு சொன்னார். நானும் அவர் கொடுப்பாரு, எப்படி கொடுக்க போறாருன்னு தெரியல, நான் மனசில் நினைக்கிறேன், தம்பி நீங்கள் கவலையே படாதீங்க, 400 பேருக்கும் அவர் இப்படியே சொன்னார். நான் மாறாமல் சொல்கிறேன், சிக்கன் பிரியாணி நிறைய சொன்னார் அவர். எனக்கு அப்போ ஞாபகம் இருந்துச்சு, இப்போ ஞாபகம் இல்லை. நிறைய சைடிஷ் அது இதுன்னு நிறைய சொன்னார். நானும் இவர் என்ன இதெல்லாம் சொல்கிறாருன்னு நான் யோசித்தேன். கடைசியில் சொல்கிறாரு, அந்த 400 பேருக்கும் என் குடும்பம் சாப்பாடு கொடுக்கும் தம்பி, நீ கவலையே படாது. இப்போ என்னென்ன ஆண்டவர் சந்திச்சிட்டாரு, அமெரிக்கன் காலேஜோட ரெண்ட்டை சந்திச்சிட்டாரு, சாப்பாடை சந்திச்சிட்டாரு. ஐயோ இப்படி ஆண்டவர் நடத்து வராங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் நான் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான், அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அவங்க சொன்னது, உனக்குள்ளே ஆண்டவர் இருக்காரு, நாங்கள் அவரை பார்க்குறோம். நாங்கள் இதுதாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எடுக்கிற சாட்சி. உங்கள் கூட இயேசு இருக்கிறத, இயேசு இவர் தான் சொல்லி காட்டாமல் எனக்குள்ளே இருக்காருன்னு காட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இட்ஸ் அ பிக் ஸ்டேட்மெண்ட். இன்றைக்கி அதெல்லாம் அம்மா அப்பா பார்க்குறாங்க. அப்புறம் அந்த எல்இடியிலேருந்து அதெல்லாம் சொன்னால் டைம் ஆயிடும். எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நபர்கள் மூலமாக ரொம்ப அழகாக சந்திச்சார். ரைட், கடைசியில் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேனே, உண்மையாக ஊழியம் செஞ்சால் யார் கனம் பண்ணுவார், பிதாவானவர் கனம் பண்ணுவார். 80 ரூபாயோட ஆரம்பித்த அந்த ஊழியம் என் தம்பி வந்து என்கிட்ட சொன்னான், அண்ணே கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே தேவைகளை கர்த்தர் ரொம்ப அழகாக சந்திச்சார்னே, கிரகிக்க முடியாத அளவுக்கு சந்திச்சார். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த 1,00,000 ரூபாய்க்காக நாங்கள் எந்த மனுஷனுக்கும் ஃபோன் பண்ணல, எந்த பெரிய பெரிய பாஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணல, எந்த பெரிய ஸ்பான்சர்னால் எனக்கு இப்போ வரைக்கும் என்னன்னு தெரியாது, எப்படி கேட்கணும்னு கூட தெரியாது, கூச்சப்படுவேன் கேட்க. ஏன்னா நான் வந்து ஆண்டவர்டன் அதான் சொல்கிறேன், ஒருத்தவங்க காணிக்க கொடுத்தா கூட ஃபஸ்ட்டு என் வாயிலிருந்து வர வார்த்தை இருக்கட்டும்னு தான் சொல்லுவேன், வேணான்னு தான் சொல்லுவேன். அப்போது அப்படிப்பட்ட பையன் எப்படி ஒருத்தவங்கள்ட்ட போய் பணம் கேட்க முடியும்? இந்த மாதிரி நாங்கள் மீட்டிங் நடத்துகிறோம், பணம் கொடுங்க, இது கேட்குறது தப்பா சரியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, பட் நான் கேட்கல. எல்லா தேவைகளையும் அம்மா அப்பா அந்த மீட்டிங் ஹால்ல இருந்து சுற்றி பார்க்குறாங்க. இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை பேருக்கு சாப்பாடு நடக்குது, என் பிள்ளையே அதெல்லாம் பண்ணுறான்னு பயங்கரமான ஆச்சரியங்க. வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. நான் அந்த ரவி பாரத் அண்ணனை மதுரை ஏர்போர்ட், அப்போ தான் நான் ஏர்போர்ட்டுக்கே போகிறேன். ஃப்ளைட்டெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏர்போர்ட்டில் போயிட்டு ரிட்டன் ஆகும்போது ஒரு அக்கா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி அந்த மீட்டிங்கில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அட்டன் பண்ண வந்தேன், உங்கள்கிட்ட நம்பர் கொடுத்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. நல்லா ஞாபகம் இருக்குக்கா. அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, தம்பி நான் உனக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும் தம்பி. அப்போ நான் அந்த அக்காட்ட சொன்னேன், அக்கா எனக்கு ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திச்சிட்டாருக்கா, எனக்கு எந்த பணமும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட நடந்த காரியத்தை எல்லாமே சொல்கிறேன். நான் அந்த மீட்டிங்லேயும் நான் சொன்னேன், அந்த சாட்சி அவங்களும் கேட்டாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, தம்பி நான் உங்களுக்கு கொடுக்கல, நல்ல கவனிங்களே, நான் உங்களுக்கு கொடுக்கல, உங்கள் ஊழியத்துக்கு நான் கொடுக்குறேன், இந்த காணிக்கை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு எங்கள் அம்மாவோட அக்கௌண்ட்டில் நீங்கள் அனுப்புங்க, எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாதுன்னு சொன்னேன். அப்போ அவங்க அம்மாவோட அக்கௌண்ட்டில் 5 நிமிஷத்தில் நான் போய்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் நடக்குது. அப்போ அவங்க ஃபோன் பண்ணாங்க, தம்பி நான் காணிக்கை அனுப்பிச்சேன், எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னாங்க. நானும் உங்களுக்காக ஜோம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கண்ணீரும் இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமும் இருக்குது.
அப்போ எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், டேய் இவ்வளோ பெரிய மீட்டிங்கு நீ எப்படா நடத்தின? அம்மா நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் நடத்தலை, உன் பிள்ளை நடத்தலை, உன் பிள்ளையோடு இருந்து ஆண்டவர் நடத்தினார். அதை கூட எங்களால் ஓகே இது ஆண்டவர் தான் நடத்தினார்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம்டா. ஆனால் இப்போ ஒருத்தவங்க உனக்கு காணிக்க போட்டிருக்காங்க, பெத்த அம்மா நான் ஸ்டீஃபன், 100 ரூபா உன் பையில் யாராவது வைப்பாங்களா? 200 ரூபா உன் பையில் வைப்பாங்களா? அவனை ஏளனமாக பேசினேன், நீ வெயிட் என்ன, உன் கையில் யாரா மைக்க கொடுப்பான்னு ரொம்ப கேவலமாக பேசினேன் நீ ஊழியத்துக்கு போகும்போது. ஆனால் இப்போ யாரோ ஒருத்தவங்க உனக்கு காணிக்க போட்டு விட்டுருக்காங்க. நொந்த எனக்கு ஞாபகம் வரும், இந்த ப்ரெக்னென்ட் ஆனாக்கா. சரி அதுக்கு எதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க? அப்படி என்ன காணிக்க அனுப்பிச்சு விட்டாங்கன்னு என் ஃபோனை எங்கள் அம்மா என் கையில் கொடுக்குறாங்க. நடந்ததுங்க, இன்றைக்கி எங்கள் அம்மா சாட்சியாக இருக்காங்க. அதில் அந்த ஜிபேயில் இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையினால் மறக்க முடியல. உண்மை உள்ள ஸ்டீஃபனுக்கு நான் கொடுக்குற காணிக்கைன்னு சொல்லி அந்த அக்கா 80,000 ரூபா, அதாவது 80,000 என்னோட அம்மாவோட பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க போடுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, என்னக்கா 8,000க்கு ஒரு 0 எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டிங்களோ, 80,000 அனுப்பியிருக்கீங்க. நான் சிரிச்சுக்கிட்டே கேட்குறேன். அந்த அக்கா சொல்கிறாங்க, நான் கரெக்டாக அனுப்பியிருக்கேன். ஸ்டீஃபன் நான் என்னை பற்றி சொல்லவான்னு கேட்டாங்க. சொல்லுங்கக்கான்னு சொல்லும் போது, நான் ஜெர்மனியில் பெரிய கம்பெனியில் நான் மேனேஜராக இருக்கேன், நான் அப்போ தான் இந்தியா வந்தே உன்னோட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். நான் சொல்கிறேங்க, 4 செவத்துக்குள்ளே எந்த பணம் கொடுக்குறவனும் தேவையில்லை. எவ்வளோ பெரிய பாஸ்ட் கூட இருந்தால் தான் நீங்கள் பெரிய மினிஸ்ட்ரியில் ஆளாக வருவீங்க. இல்லை, அந்த 4 செவத்துக்குள்ளே வானத்தையும் பூமியும் படைச்ச ஏசப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட தான் கேட்டேன். அழுது கேட்டேன், ஆண்டவரே நான் யார்கிட்ட போய் ஆண்டவரே பணம் கேட்பேன்? அமெரிக்கன் காலேஜ் ரெண்ட்டு, சாப்பாடு, எல்இடி, அவருக்கு ஃப்ளைட்டுக்கு நான் பணம் கொடுக்கணும், ஆஃபரிங் கொடுக்கணும், யார்கிட்டப்பா நான் கேட்பேன்? 4 செவத்துக்குள்ளே வெக்கமே இல்லாமல் கேட்ட ஒரு பர்சன் யாருன்னா ஆண்டவர் மட்டும்தாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், 22 வயசு பையன் என்னைய கர்த்தர் இப்படி நடத்துவார்னா உன்னையே நடத்த மாட்டார். கொஞ்சம் விட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. இன்றைக்கி லவ் வேணும், எனக்கு ஆண்டவரும் வேணும்னா இன்றைக்கி 2 சைடு நம்மளால் நடக்க முடியாது. போகிறது ஒரு பாதை தான், அந்த பாதையில் தான் நம்ம போக முடியும். இல்லை எனக்கு 2 பாதையுமே வேணும்னா கண்டிப்பாக உங்கள் பாடி ஒரு பாதையில் தாங்க போக முடியும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு டிசிஷன், கள்ளப்பையில் கையை வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி அவன் லவ் பண்ணுறான், இன்றைக்கி அவன் விபச்சாரம் பாவம் பண்ணுறான், இன்றைக்கி அவன் பல அடிக்ஷனில் இருக்கான், அவன் இருக்கிறான், அவன் இயேசு அறியாதவன் அவன் இருக்கட்டும். நீ இயேசு அறிஞ்சல, இயேசு பேர் உனக்கு தெரியும்ல, இயேசு உனக்கு என்னென்ன செஞ்சார்னு தெரியும்ல, அவ்வளோவும் செஞ்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் உனக்கு வெயிட் பண்ணுறார். ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ. நீ எனக்கு மறுபடியும் இதயத்தை நீ திறப்பியா? பரவாயில்ல, நீ பல பர்சனை நம்பி நீ ஏமாந்துருக்கலாம், நான் இன்னைக்கு உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு கடைசியாக இன்னைக்கு இந்த கேமரா மூலமாக இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உங்க கூட பகிர்றாரு. இன்னைக்கு நான் 5 நிமிஷத்தில் பேசியிருந்தா அந்த ஜே மீடியாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி வேற வீடியோக்கு போயிருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் ஃபுல்லாக இதை பார்க்க ஆண்டவர் உங்களை வைக்கிறாருன்னா நான் நினைக்கிறேங்க ரொம்ப டீப்பாக ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கே ரச்சனை நாள். என்னை தூக்குன ஆண்டவர் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு அப்பாவுக்கு பிறந்த பிள்ளையா இருக்கிற என்ன பயன்படுத்துறாருனா இன்னைக்கு எந்தெந்த ஸ்டேட்டுக்கோ கொண்டு போய் இன்னைக்கு டேட் இல்லாத அளவுக்கு பயன்படுத்துறாருனா, நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் நிரந்தரமே இல்லை. இந்த 80,000 நிரந்தரம் இல்லை. இதெல்லாம் கொடுத்த ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துறேன். என்னை ஊழியத்தில் கொண்டு போன ஆண்டவரை உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு 80,000 ரூபாயை கொடுத்த ஆண்டவரை நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் உண்மையை நேசித்து பாருங்களேன். பணம் அது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி வந்து விழுவுங்க. நீங்கள் எதையுமே கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவனா வைப்பார். ஏன்னா ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தால் தாங்கவே முடியல. ஐயா, ஆபிரகாமும் இயேசுக்கு பிள்ளை தான், நீங்களும் இயேசுக்கு பிள்ளை தான். உண்மையாக இருந்தா, அதான் வேர்சஸ் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா நான் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இன்னைக்கு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. நீ வாலிப பிள்ளைகளுக்கு நான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அழகான மாம்பழம். இன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஸ்டீஃபன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு மாம்பழத்தை அழகாக கட் பண்ணி கொடுப்பீங்க. அதை விட்டுட்டு மாம்பழம் கொட்டையை என்கிட்ட கொடுப்பீங்கன்னா நானே உங்களை மேலே எங்கேயும் பார்ப்பேன். என்னடா அவர் எல்லா வீட்டுக்கு போனால் மாம்பழம் தருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இன்னும் கொட்டை மட்டும் வந்திருக்குன்னு யோசிப்பேன். நீங்கள் என்ன பிரதர் ஏன் இதை சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு யோசனை இருக்கலாம். 17 வயசு, 18 வயசு, 19 வயசு, 20 வயசு, ஒரு 25 வயசு வரைக்கும் ஒரு அழகான மாம்பழங்க நீங்கள். அதை விட்டுட்டு இல்லை நான் நிறைய பாவம் பண்ணுவேன், நான் ஒரு 70 வயசுல வரேன், 65 வயசுல வரேன், 80 வயசுல வரேன்னா அது உங்களுக்கு மைக்ரோ தூக்க கூட உங்களுக்கு தெம்பு இருக்காது. அது அந்த பழத்துல எந்த விதமான சுவையும் இருக்காது. இன்னைக்கு 20 வயசுல ஆண்டருக்குள்ள வந்திருக்கீங்கன்னா, இயேசுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்னைக்கு இந்த வயசை நீங்க ஆண்டர்கிட்ட கொடுத்து பாருங்களேன். நான் சொல்றேங்க, சாட்சியா சொல்றேன். இன்னைக்கு கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ரீசெண்டாக அந்தமான் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு வரும்போது எங்க அப்பா எங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு, என்னப்பா நான் ஃப்ளைட்டை கூட பார்த்ததில்ல, ஃப்ளைட்னா எனக்கு என்னன்னு கூட தெரியாது, சுடுகாட்டில் ஓரமாக இருந்த நம்ம பிள்ளையவாப்பா இப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், படிப்போ அந்தஸ்தோ பேக்ரவுண்டோ பெரிய ஒரு படை நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் நம்ம பெரிய ஆளாக சைன் பண்ண முடியும் கிடையாது. வானத்தை பூமியை படைச்ச ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கார். உங்களை கண்டிப்பாக வேற லெவலில் எடுத்து பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்காருங்க. நீங்கள் அநேக வாலிபர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஸ்டேட்டில் இருக்கிற இந்த இந்தியாவில் இருக்கிற பல லட்சங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஸோ இதான் என்னுடைய சின்ன சாட்சி. எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுதோ நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இன்னும் 2 டைரியில் நான் 100க்கு 10% கூட சொல்லலை. வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ஜெய் மீடியாவில் நான் இன்னொரு தடவை வந்து நான் என்னோட மீதி சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை ஆயத்தப்படுத்தின தேவனுக்கும் இந்த ஜெய் மீடியாவோட யூடியூப் சேனலுக்கு நான்
நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, மற்ற ஜனங்களுக்காகல, நேசித்தவங்களுக்காகல, உயிரை கொடுத்த ரத்தத்தை கொடுத்த ஆண்டவருக்காக மட்டுமே. உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். தேங்க்யூ.